கோபுரத்திலேயும் கொடிக்கம்பத்திலேயும் மண்டபத்திலேயும் வடப்படியிலேயும் இன்னைக்கும் முருகப்பெருமான் வாசலில் சங்கிலிபுரத்தாருக்கு நிறைய இருக்கு. கடற்கரையில் இருக்காது, நாளிகரத்துல இருக்காது, நைனார் பக்கத்தில் இருக்காது. அதனால அப்படியாக அந்த திருச்செந்தூரில் முருகப்பெருமான் வாசலை இருக்கும் போது எந்த குறையும் இல்லை. என் தாய் கொஞ்சம் சத்தம் போடாமல் என்னத்தை சாப்பிட்டு வந்தியோ தெரியல. அதாவது அப்படியாக அந்த முருகப்பெருமான் வாசலை இருக்கும் போது லேசா கையசைச்சா போதும், எவனாவது இளைஞர் பண்ண தெரிஞ்சா தம்பியை கூப்பிடுவார். தம்பி சங்கிலிபுரம் என்னன்னு கேட்பா, அது யாரு பேசுறாரு அப்படின்னா போதும், இவர் போவாரு. யாரு இளைஞர் பண்ணாலும் அவளை ஒரு லேசா கையை காட்டினா போதும், காட்டி விட்டு இடத்துல போய் பூதத்தாய் கெடுமுடி பண்ணுது. அப்ப பூதத்தாருக்கும் முருகப்பெருமான் வாசல் ரொம்ப மதிப்பு. அப்படி என்ன ஆச்சு, திடீர்னு ஆகாத காலம் ஏன்னா திருச்செந்தூர்ல அந்த முருகப்பெருமான் வாசல்ல பூதத்தாருக்கு நிறைய போடும்போது வீரவாக போத்தி இருந்தான். அந்த வீரவாக போத்தி பற்ற குட்டியோ பற்று எல்லா சாமிக்கும் ஒழுங்கா பழக்க படைக்கணும், எல்லா சாமிக்கும் ஒழுங்கா அபிஷேகம் பண்ணணும், எல்லா சாமிக்கும் ஒழுங்கா பட்டு விடுத்தணும் அப்படின்னா திடீர்னு வீரவாக போத்தி காலம் ஆயிட்டார். அவர் காலமானதுக்கு பிறகு சண்டாரம் பழனியப்பா பிள்ளைன்னு ஒரு பேர் வந்தான். சரியான பிள்ளை பழனியப்பா பிள்ளை. அந்த பழனியப்பா பிள்ளை பற்ற குட்டாயோ பற்று அப்படின்னா என்ன சாமி இந்த கோயில மூலவர் யாரையா கந்த கடவுள். சரி, இந்த கோயில மூலவராக இருப்பதாலே மூலவருக்கு மட்டும் ஒழுங்கா அபிஷேகம் பண்ண ஒழுங்கா படப்பட மத்த தேவாலயத்துல இந்த பூதப்பட பேப்பட மத்த சிப்பந்தி சாமி இருக்குல்ல அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணாத வரவு கம்மி, உப்பு தண்ணியை போதை ஊத்தி எடுக்குடிக்கலாம் அவங்க வேலை இல்லை. ஆகையினால வெயில் சாமிக்கு மக்களும் திவாரம் பண்ணி தர்மவர்த்தா உத்தரவு, நீ அதை தாண்டி பண்ணுன உனக்கு சம்பளம் இல்ல, வேலையை தூக்கிக்கோங்க. அப்ப என்ன சொன்னாரு, மூலவர் முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் ஒழுங்கா அபிஷேகம் பண்ணணும், மற்ற சாமிக்கு எல்லாம் கடல் தண்ணியை போதை ஊத்து அப்படின்ட்டா. அது மட்டும் இல்ல, முருகப்பெருமானுக்கு மட்டும் ஒழுங்கா சக்கரை பொங்கல் பாயாசம் அமுது போடும், மற்ற தேவாலயங்களுக்கு எல்லாம் எப்போதும் படைக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு வகை அரிசியை படைப்ப. இப்போ ஒரு கரண்டியை மட்டும் காட்டு,
அப்படின்னு இந்த சண்டார பெயர் இந்த பழனியப்பா பிள்ளை இப்படி சொல்லிட்டான். என் அண்ணன் பார்த்தால் சங்கிலி பூதம் என்னைக்கு வீரமாக போத்தி போனாலும் அன்னையோட போச்சு. இந்த பழனியப்பா பிள்ளை வந்தான், இந்த பாயிப்பை வந்தான். என் அண்ணன் பச்சை தண்ணியே நல்ல தண்ணி இருக்கு, அதை கோதி ஊத்துனாலும் ஒழுங்கா இருந்திருப்பாரு. உப்பு தண்ணியை கோதி ஊத்துனால பூத்தாரு கண்டறிவு கண்ணெல்லாம் கருகி. படப்பு படைக்கும் போது எல்லா சாமிக்கும் ஒழுங்கா படைச்சானா? மூலவருக்கு முருகப்பெருமான மட்டும் ஒழுங்கா படைச்சான், பூதத்தாருக்கு கொடபடப்பா படைச்சான். அவர் பசிக்கு காணுமா? அவரை பாருங்க, அவர் எப்படி மனுஷன், எப்படி சாப்பிட்டு வளர்ந்தவர். ஒரு ஆப்பே காட்டினா காணுமா? எலும்பு தோலமா போயிட்டேன். அது மட்டும் இல்ல, படப்பு படைக்கும் போது கல்லையும் மண்ணையும் சேர்த்து படைச்சேன். சரியா பிடைக்க பார்த்தா இனிமேல் நம்ம திருச்செந்தூர்ல இருந்தோம்னா நமக்கு பவுசு இருக்காது. அதனால பச்சை சாத்தி வரும்போது முருகப்பெருமான பார்த்து, அண்ணா கந்த கடவுளை குமர குருபரனே வெற்றி வேலா, இனிமேல் எனக்கு திருச்செந்தூர் வேண்டாம். தம்பி 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 என்னடா என்ன ஆச்சு? அண்ணா இந்த வீரவாக போத்து இன்னைக்கு காலம் சென்றானோ இந்த பழனியப்பா பிள்ளை வந்தான், இந்த பழனியப்பா பிள்ளை வந்தான் எனக்கு குறப்படப்பா படைச்சிட்டான், உப்பு தண்ணியை பாதி ஊத்திட்டான், கண்ணு கறி. இனிமேல் எனக்கு உங்க வாசல் வேண்டாம், எனக்கு விடை கொடுக்கும், நான் போயிட்டு வா. முருகப்பெருமான் சங்கிலி முதல்ல சிரிச்ச முகமா அனுப்பி வைத்தார். பார்த்தா முருகப்பெருமான் அப்ப என்ன நடந்தது? அந்த வேலவணி வாசல் விட்டு வாசல், வேலவணி வாசல் விட்டு வாசல், எங்கே எங்கே போவோம் என்று போவோம் என்று போவோம் என்று பாடாறு பூதத்தார் சுவாமியான சங்கிலி திருச்செந்தூர் நகரம் நம்ம பணங்குடி திருக்கணங்குடியதில சாய்ந்தனவி சரிந்த நம்பி சந்தனத்த வளர்ந்த நம்பி ஏழு மலகாவுக்குள்ள மலைய நம்பி வாசலுக்கு, அந்த மலைய நம்பி வாசலுக்கு அந்த வாழ புலத்தாரோ சாய்ந்த நம்பி சரிந்த நம்பி அவர் சந்தனத்த வளர்ந்த நம்பி அந்த மலை மேல இருக்காரு. அந்த மலையை நம்பி ராயருந்தான் உடுங்குடி நாச்சியாரோ, மலை நம்பி வாசலில வருவாரா முதலாரோ, போறவர மக்களை தான் இடையூறுகள் செய்வாரா, வானத்துக்கு பூமிக்கு தான் வளர்ந்தாரே புலந்தாரோ, அவர் சங்கிலியை எடுப்பாரா மலையடிய அடிப்பாரா. அம்மா போடுங்கம்மா ஒரு போடாத, போடுங்கம்மா ஒரு போடாத, பொன்னாடி போடாத, ஒரு போடாத சுவாமியானது சங்கிலி பூரா மச்சி ஆன
நம்பியுட வாசலில சங்கிலிய கொண்டு அடிக்கும் போது மலையலுடா வெடிக்குதையா வடிக்குதையா அதுல கஷ்டமெல்லாம் வந்து பிறகுதையா மலைய நம்பியுட வாசலில ஆகாயம் பூமி குந்தா பூமி குந்தா சங்கிலிய கொண்டு அடிக்கும் போது அது கதவு வந்து பிறகுதையா அந்த கதமதில நீராடி இந்த சங்கிலி பூரம் அவர் இரும்பு சங்கிலிய தோழி போட்டா சங்கிலிய தோழில் போட்டு கதமதியில நீராடி மலையை நம்பிய பார்த்தலவோ ஐயா சிரிப்பாரா சிரிப்பாரா இந்த கட்டளை சங்கிலி மூடும் சிரிப்பாரா மலைய நம்பி நம்மளோட வாசலில யாரு வந்தா எவரு வந்தா கீழே நின்று பார்க்கும்போது மசத்தில நீராடி ஒரு பால வந்தா ஆபாயம் பூமி கொண்டாடிக்கிறான் நீ ஒத்தபடி வந்த இந்த மலையை நம்பி வாசலிலே வாசலிலே நீ அட்டகாசம் செய்ய வாசலிலே அப்ப மாறே சங்கிலி பூதோ ஐயாவே மலைய நம்பி கையில பிறந்த வந்தா இருப்பானோ கடலில அமுதமது அடையும் போது ஏழாவது அமுதத்திலே எட்டு பூதம் பிறந்ததையா எல்லாருக்கும் இளைய பூதம் இளைய பூதம் ஐயா எந்த நேரம் சங்கிலி பூதம் பாம்பு சட்டைக்குள்ள ஒழிந்ததால எனக்கு சட்டை நாலு ரெண்டு ஒரு பெயர்தா கேட்கிற பாலகர் ரெண்டு ஒரு பெயர்தா சுருவத்தேர இரும்பு சங்கிலி எத்தாப்பு தங்க சங்கிலி ஆறாப்பு வீதி விட்ட நாமங்களும் மூக்கு வாயலகம் ஆங்கார சுருவத்திலே பிறந்ததொரு காரணத்தா அமிர்தத்திலே பிறந்த பிறந்த அழகு ராஜ மன்னனாக சங்கிலி பூதம்
இங்கெல்லாம் நீ அட்டகாசம் பண்ணக்கூடாது. நீ மலையில இருந்து அட்டகாசம் பண்ணா மலையில வாழறது ரொம்ப சங்கடம். போறவன வாழவன குடல் எடுத்துன்னு ஒழுக்க வர மாட்டான். என் வாசலுக்கு வந்ததுக்கு அடையாளமா ஒரு சங்கிலியை கொண்டு அடிச்சு பாறை வெடிச்சு ஒரு கசம் இருந்தது பாரு. இந்த கசத்துல உனக்கு நிலையம் கொண்டுட்டாரு. அப்பா இந்த கசத்துல நிலையம் கொண்டுட்டாரு. என் தம்பி அலையை நம்பி இந்த மலையில அடிவாரத்தில் இருக்கான். அவன் வாசல்ல போய் நிலைய வாங்கிட்டோம். என் வாசல்ல அட்டகாசத்துக்கா இருப்பான். மலையை நம்பியுடைய சொல்லுக்கு இணங்க சங்கிலி பூதத்தாருக்கு அந்த கசத்துல ஒரு வந்ததுக்கு அடையாளமா நிலையம் போட்டு கொடுத்து அலையை நம்பி வாசலுக்கு அனுப்பி வைத்தார். அப்படி என்னாச்சு? அந்த அலையை நம்பியோட வாசலிலே பாரானே பூதத்தாரோ நம்பி வாசலில அந்த ஒரு பூதத்தாரோ அட்டகாசம் செய்வாரா செய்யும் உடலில் அடிப்பாரா சாமன் எடுத்தாலும் போல வேலையில அவன் மேல தப்பி வாழ வேலையில் அங்கியில் அடிப்பாரா வாழ வர போல மறுமடி அடிக்கும் போது அழகை நம்பி பார்த்தாரே சங்கிலி பூதத்தை அறிந்தாரே. எந்த ஊரு என்ன தேசம் என்றும் என்ன கேட்கும் போது தேவாமிரங்களையும் பிறந்த பாரு அழகு ராஜகிரி சட்டைக்குள்ள உழைந்ததாலே சட்டநாதனோடு கொஞ்சம் வரும். உங்க அன்னை மலை நம்பி வாசலுக்கு போறேன். மலையில சங்கிலியை கொண்டு அடிச்சேன். அவர் வந்தாரு. என் கோயிலுக்கு மேல மலையில நடந்து வரணும்னா ரொம்ப சங்கடம். முடிஞ்சவங்க நடந்து வருவான், முடியாதவங்களே கூப்பிட்டு போயிடுவான். நீ வரவாரு அதை நிறைய போட்டு தான் வந்துட்டாரு. உண்மை கிட்ட போய் சொன்ன நீர் நிறைய போட்டு தருவேன்னு சொன்னாரு. அதனால வந்திருக்கேன். எப்பா நீ இப்படி ஆனார சொல்வதில் இருக்க, நீ இங்க அட்டகாசம் பண்ணாத. இன்று இரவு அசந்து உறவு மறுநாள் காலையில் உனக்கு நிலையம் போட்டுட்டான். படுப்போம், இப்ப போய் தூங்கு. அப்போ சங்கிலி பூதா ஒண்ணும் தெரியா பிள்ளை போல அலைய நம்பி வாசல்ல அசந்து உறங்கினாராம். 5 வயசு பிள்ளை மாதிரி உறங்குதாரு. பார்த்தா அழகிய நாட்சியா. இவனை பார்க்கும்போது புல்லாடத்தையுமா இருக்கு. முறுக்கு மீசையும் முண்ட கண்ணும் கீறி விட்ட நாமமும் கிளிமூக்கு வாயலகும் இரும்பு சங்கிலியை பார்த்தாலே பயமா இருக்கு. சங்கிலியை பார்த்தாலே பயமா இருக்கு. இவனை அடிச்சோம்னு சொன்னா, இவனுக்கு நிறைய போட்டு கொடுத்தோம்னு சொன்னா ஒரு வேலை கோயில் வர மாட்டோம். அதனால சங்கிலி பூதத்தை கைவிலங்கு கால்விலங்கு போட்டு எப்படியாவது பிடிச்சு அடைச்சிடும் சொல்லி அழகிய நாட்சியா குத்துப்பறையால கூட்டா. ஆமா, அவ அழகிய நம்பி வாசல வடக்கு வாசல இருந்தா. ஏ குத்துப்பறையா, அந்த படுத்திருக்கக்கூடிய பாலகன் மேல விலங்குகளை போடணும். அவா இவன் சின்ன பையன் தானே, இவன் சின்ன பையன் தானே, இவன் விலங்க போட்டா
தான் என்ன அப்படின்னு பூதத்தாருடைய காலில் வந்து பிடித்தாங்க. அவ பிடிச்சபடி அவ காத்தோட ஓட்டாத மொத்த கால அன்னைக்கு போயிட்டு அவளுக்கு என் காலையா பிடிக்க நீ எனக்கு விலங்கு போட நான் நினைச்சேன். ஒரு சார கொடுத்தாங்களா அவளுக்கு காது கொஞ்சம் அன்னைக்கு காது கொஞ்சம் கேட்டு அப்ப பார்த்தா அலையனாச்சு அலையிட்டா. ஏ அம்மா இந்த பாடகனை பார்க்கல பொல்லாதவனா இருக்கு, அவன் கேட்டதை கொடுக்கிறேன். அப்போ அலைய நம்பி வாசல்ல சங்கிலி பூதத்துக்கு 7 நிறைய போட்டு கொடுத்தான். எப்படி கொடுத்தாங்க? அப்பா கோபுரத்தில் ஒரு நிலையம், அதுல கொடிக்கும் பதில் ஒரு நிலையம், மண்டபத்தில் ஒரு நிலையம், ஒரு நிலையம் மதிச்சுவரில் ஒரு நிலையம். அப்பவே மண்டபத்தில் ஒரு நிலையம், அந்த மடப்பள்ளியில் ஒரு நிலையம், அந்த அலைய நம்பி வாசலில 7 நிலையம் போட்டு அந்த கொடுத்தாய் அலைய நம்பி. அப்போ வருவாருண்டோ போவாருண்டோ, யார் வருவா எவர் வருவா, காத்திருந்தால் ஒரு மூலமா காத்திருப்போனாலை, அப்ப காத்திருப்போனாலை சுவாமி என்ன என்ன நடக்குவா. என்ன காத்திருக்கும் நாளையில நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோவிலும் குரலிலே அங்கு யாரெல்லாம் வாழ்ந்துவார், சாதியில உசந்த ஊரம், சாதியில பிராமணர்கள் அந்த உலகத்திலே தொழு நம்பி என்பவர், தொழு நம்பி என்பவர் இருக்கும் மணி ஆட்சியுமா. அந்த தொழு நம்பி என்றவனும் இருக்கும் மணி ஆட்சியுமா. காத்திருக்க பணம் இருக்க, அவரு கட்டு கட்ட மோட்டு இருக்க, மண்ணிருக்கு மழை இருக்கு, ஆனா மண்ணால குழந்தை இல்லை, குழந்தை இல்ல கவலை மணி ஆட்சியம்மா கண்ணீர் விட்டு அழுவா. நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழக்கூடிய நாடு கோவிலம்மன்புரம் சொல்லுவாங்க. கோவிலம்மன்புரம் எங்க இருக்கு சினியா? பணம் முடிக்கு கிழக்க இருக்கப்பா, கிழக்க ஆமா. அதாவது கோவிலம்மன்புரத்திலே சாதியிலே உசந்த குலத்திலே பிராமணர்கள் குலத்தை சேர்ந்தவன் தொழுநம்பி. தொழுநம்பியோ அவனுடைய துணை பெயர் ருக்குமணி ஆட்சி.
அந்த துருநம்பிக்கும் ருக்குமணி ஆட்சிக்கும் எவ்வளவோ காசு வளங்கள் எல்லாம் இருக்கு. காசு வளங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு குறை பிள்ளை இல்லை. ஏன் சின்னியாமவனே, உலகத்துல கனியிலே திகட்டாத கனினா என்ன கனி இருக்கு? என்ன இருக்குன்னா என்னது? ஓஹோ, இந்த கனி நான் சொல்ல ஒண்ணும் மனசுல ஆகலையே. ஆரஞ்சு இருக்கு, ஆப்பிள் இருக்கு, திராட்சை இருக்கு, முந்திரி இருக்கு, மாதுளை இருக்கு, எலுமிச்சம்பழம் இருக்கு, மாம்பழம் இருக்கு, கொய்யாப்பழம் இருக்கு, பலாப்பழம் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, எத்தனையோ இந்த பேரத்தம்பழம் இருக்கு, எத்தனையோ விதமான பழம் இருக்கு. அத்தனை விட்டுட்டு இதுதான் இதுதான்னா என்னதுங்க? என்ன சொன்ன? ஏன் திண்ணி போட்டாராம்? உலகத்துல கனியிலே திகட்டாத கனினா அதுதான் பிள்ளை கனியா? அப்ப சொல்ல சரியா போட்ட. ஆனா ஒரு காலத்துல அதுதான் திகட்டாத கனியா இருந்தது தம்பி. அது எங்க காலத்துல? இப்ப பூராவும் பிள்ளைக்கறி பூரா சொல்லக்கறியா மாறி. நீங்க பிள்ளைக்கறியா அப்போ அப்போ உங்க ஆத்தா நினைச்சிருந்தா கொப்புல அருகையில கொலவலை லேசா செஞ்சு இருப்பான். கள்ளிப்பாலை கொடுத்து கொள்ள மாட்டார். அதாவது சுடுநம்பியுடைய மனைவி ருக்குமணி ஆட்சிக்கு உங்கள்கிட்ட எல்லாருக்கும் ஒரு விவரம் சொல்லுங்க. ஒரு பெண்ணா பிறந்தவா பிள்ளை இல்லைன்னா ரொம்ப கவலைப்படுவான். என்னது? அதாவது ஏன்னா அவளுக்கு பிள்ளை இல்லாத சாதம் புழுவா தோணுமா, மதுரை இல்லாத சாதம் மருந்தா தெரியலாம். அப்போது ருக்குமணி ஆட்சியானவா என்ன சொன்னா தெரியுமா? மன்னா எந்தரத்து பெண்கள் எந்தரத்து பெண்கள் எந்தரத்து பெண்கள் வில்லுப்பட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைவு பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஆட்சிக்குத்தான் அண்ணா பூப்பறிக்க பிள்ளை இல்ல என்ன மண்ண பாவம் செய்தோ இதுவரைக்கும் உலகையில் மண்ணாண்டியர் அடித்தோமா அறக்கொடுமை செய்தோம் அண்ணா பிச்சை என்று வந்தவர மண்ணா பின்னால் வர சொன்னோம் அண்ணா அண்ணம் என்று வந்தவர் அண்ணம் என்று வந்தவர் மண்ணா அடுத்து வர சொல்ல அடுத்து வர வட்டிக்கு வட்டி வாங்கி உள்ள தோசந்தானோ கண்ணுக்கோ பாண்டிடாமல் நடந்து நாமல் நிற்கோம் தாயாரெல்லா பிள்ளைகளை மண்ண தாயில் எட்டி அறிந்தோம் மாதாவுள்ள பிள்ளைய மணியாக்கியவா மண்டையில கொட்டிட்டு போல கண்ணீர முகங்கள் எல்லாம் அடிப்பா ஆறாத கண்ணீரை அவளும் அங்கமெல்லாம் அடிக்க அப்படியாக பார்த்தான் அரங்கியானாகப்பட்ட ருக்குமணியானாகப்பட்ட துருநம்பியை கூப்பிட்டா ஏயா உமக்கு வயசு எத்தனையா துருநம்பிக்கு 40 வயசு ருக்குமணி ஆட்சிக்கு வயசு 43 அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கியா அதாவது திருநங்கையுடைய மனைவி ருக்குமணி ஆட்சி சொன்னா அந்த காலத்துல ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி பட்டம் தப்புனா நட்டம் அதாவது பட்டத்தோடு மழை பொழியணும் பருவத்தோடு நெல் விதைக்கணும் அப்படின்னா எந்த எந்த வயசுல எதை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சே தீரணும் ஏன்னா ஓரட்டில் படியாத பாடமும் ஈரட்டில் வளராத வளர்ப்பும் மூவெட்டு 24 பாராத மனமும் 4 32 பெறாத குழந்தையும் 5 40 அகம்பொருள் சேர்க்காத உடலும் 6 48 பேரம் பெற்றி எடுக்காத திரேகமும் 7 56 வயசாயிருந்த காய்கறி கட்டின்னு காட்சிக்கு தரும் உள்ளூர்ல சோழை கிடையாது சாயங்கால பார்த்து மஞ்சள் வெட்டி கட்டிட்டாருங்க பாரத நாட்டாம எடுக்கிறாரு அவனுக்கு என்ன தெரியும் அவன் நேற்று போயிட்டு நான் இங்க வந்து அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் இல்லைன்னா அவன் எப்படி இருக்க முடியும் அதை சொல்லுங்க யாக்கனே உங்களை வச்சு 2 வீடு கட்டியிருக்கேன் ஆமா இன்னும் 2 வீட்டுக்கு அவளை பிடிக்கணும் என்ன வச்சு கேட்டவா அதாவது எதற்காக இந்த துருநம்பியானவா ருக்குமணி ஆட்சிக்கு சொன்னா 8 வயசுக்குள்ளதான் எழுத படிக்க தெரியணும் 16 வயசாயிடுதுன்னா அரம்பு மீச குறும்பு பார்வை திருட்டு மொழி 24 வயசுல கெட்டிடணும் பார்த்தோம் நீ என்ன கட்டின 32 வயசுல பிள்ளை முகம் பார்க்கணும் 40 வயசுல அவம்பொருள் சேர்க்கணும் 40 வயசுல அவம்பொருள்னா யாரும் அகம்பாரம் நினைச்சிடாதீங்க எங்க தாத்தா சொல்லுவாரு 40 வயசுக்குள்ள எவ்வளவு சம்பாத்தியம் விடுதமோ அதுதான் சம்பாத்தியம்
40 வயசுக்கு மேல நீ எவ்வளவுதான் குடிக்கிறனா அடி காத்தாச்சுல காத்து அடிக்கையிலே துடிக்கிறவன் கதவை இருக்கையிலே முடிக்கிறவன் தலைமை பார்ப்பாய் போட்டு முடிக்குவான். அதாவது தொழில்நம்பிட்டு சொன்னா ஏயா உமக்கோ வயசு 40 எனக்கு 43.3. அதனால குழந்தை கிடைக்க மாதிரி தெரியல. இந்த பிராமண வம்சத்துல இந்த பிராமண குடியில நிறைய பெண்கள் இருக்காங்க. அதுல 2ஆம் தரமா ஒரு பெண்ணை பார்த்து கேட்டிருக்கோம். ஒண்ணு சொல்லுங்க கேளும். நீ 2ஆம் தரமா பெண் பார்த்து கேட்கும் போது அந்த அம்மா வந்த யோகத்துல அந்த அம்மாளுக்கும் இல்ல எனக்கும் ஒரு புழுப்பூச்சி வேணும்னா காக்கா கருப்பட்டி வாங்கிட்டு அப்பதான் சொன்னா 2ஆம் தரமா ஒரு பெண்ணை பார்த்து கட்டிக்கோங்க ஐயா. தொழுநம்பிட்ட சொன்னா ருக்மணி ஆச்சு. அதுக்கு தொழுநம்பி சம்மதிச்சானா அடியே வைத்தியாரி யார பார்த்து 2ஆம் தரம் கிட்ட சொல்லுத அம்மா 1000 பொன் கொடுத்திட்டாலும் 1000 பொன் கொடுத்திட்டாலும் அழக போல கிடையாதம்மா அழக போல கிடையாதம்மா உன்னோட குழந்தை போல கிடையாதம்மா. அம்மா லட்சம் பொண்ண கொடுத்திட்டாரோ அம்மா கொடுத்திட்டாரோ உன்னோட லட்சம் போல கிடையாதம்மா. நம்பியோ எவ்வளவோ சொல்லி பார்த்தா ஐயே அம்மா ருக்குமணி நான் சொல்லுகின்ற வார்த்தையை மட்டும் கேளு. அப்ப ருக்குமணி சொன்னா நீ 2ஆம் தரம் தான் ஒரு பெண்ணை பார்த்து திட்டமிடக்கு. நம்ம சாதியில எவ்வளவோ பிள்ளை குட்டி இருக்கு. அதுல ஒரு பிள்ளையை எடுத்து வளர்ப்போம். என்ன சொன்னா ஒரு பிள்ளையை எடுத்து வளர்ப்போம் அப்படின்னா அப்பந்தான் உடனே சொருநம்பி சொன்னா என் பிள்ளை ருக்மணி. அந்த காலத்திலே பெரியவங்க பழமொழி சொன்னாங்க தான் பிறனும் பிள்ளை தன்னோடு பிறக்கும் தான் பிறனும் பிள்ளை. இந்த காலத்துல 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளையே நம்மளை ஏறிட்டு பார்க்க மாட்டேங்க எடுத்து முடிச்சு. உனக்கு உடம்புக்கு என்னென்ன வருது கட்டுப்பட மாட்டேங்குது. உனக்கு முதியோர் இடத்துல ஒண்ணு சேர்க்கப்படுற பாருங்க. ஏன்னா 10 மாதம் சுமந்து வச்சிருந்த பிள்ளையை நம்ம ஏறிட்டு பார்த்து எதிர்த்து முடிக்கு. ஆனா இவன் சொல்லுதா 1ஆம் பிள்ளை எடுத்து வளர்க்கணுங்கால பாகிட்டே அந்த காலத்துல சொல்லியிருக்கான் ருக்குமணி நீ அதெல்லாம் சொல்லப்படாது. இறைவனுடைய அருள் தான் கண்டிப்பா குழந்தை கிடைக்கும். ஏயா நான் மட்டும்தான் மலரா இருக்கணும்னு நினைச்சேன். நான் வச்ச மரங்கள் எல்லாம் மலரா போச்சு. அது விவரமா சொல்லணும். என்ன சொன்னா தெரியுமா? ஐயோ வாசலில ஒரு மரம் வாசலில ஒரு மரம் வாரம் மரம் மலராட்சி முத்தத்தில ஒரு மரம் முருங்க மரம் மலராட்சி கொள்ளையில ஒரு மரம் கொள்ளையில ஒரு மரம் இந்த மரவார மலராட்சி ஒரு மரம் மரம் மலராட்சி என் கூட வைத்த
அது கொலையா ஆகுதையோ திருவிழா வச்ச மரம் என் தென்னை மரமெல்லாம் மாறா போச்சு என் கூட வச்ச மரமெல்லாம்